ஹாய்ப்பா, வெண்டைக்காய் மசாலா குழம்பு எப்படி செய்வோம் பார்ப்போம். 2 சீல் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி. இது பார்த்தீங்கன்னா 3 பேர் அளவுக்கு தான் நான் செய்கிறேன். ஒரு 4 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், மிளகாய் தேவையான. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு மசாலா அரைச்சிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், இன்னொரு 1/4 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். இதுக்கு சாம்பார் பொடி யூஸ் பண்ணக்கூடாது, மிளகாத்தூள் தனியாத்தூள் தான் யூஸ் பண்ணணும். இது குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மசாலா. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. குழம்பு தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு 2 ஜீரகம் போட்டுக்கலாம். 2 வரமிளகா. கட்டாயமாக இந்த வரமிளகா போட்டு தாளிங்க, குழம்பு அருமையாக இருக்கும். கிள்ள வேண்டாம், மிளகா அப்படியே முழுசாக போட்டு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். இந்த போதும். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு, மத்தியானம் ராகி களிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு, மசாலா குழம்பு. இது ஜாஸ்தி கர்நாடகா பக்கம் தான் பண்ணுவாங்க. நம்ம ஊர் பக்கம் இந்த குழம்பு செய்ய மாட்டாங்க. நான் சொன்ன இதே மெத்தடில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சேம் இதே மசாலா தான் நான் சொன்னது. காய்ங்க மாத்திரம் நமக்கு விருப்பப்பட்ட காய்ங்க கூட போட்டு செய்யலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு போட்டு செஞ்சோம்னா இந்த குழம்புக்கு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காராமணி, சுண்டைக்கடலை இதெல்லாம் ஊற வச்சுட்டு இதே சேம் மசாலா அரைச்சி குழம்பு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டுக்கும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளியெல்லாம் ஊற்றக்கூடாது, தக்காளியோட இது தான். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றுக்கும். நான் பார்த்திங்கன்னா குக்கரில் தாளித்து ஊற்றிட்டேன். ஒரு 2 விசில் விட்டால் போதும். குக்கரில் 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இந்த டைமுக்கு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அருமையான மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் மசாலா குழம்பு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன இதே மெத்தடில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ஓகேப்பா, பாய்.